நாங்கள் எல்லாம் மயானத்தில் அவள் கையிலையா உங்க கதையை சொல்லுங்கள். என்னமா அப்படி பாத்தீங்களா? உனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் என்ன செய்யறோமோ அதை நோட்டை விடுறதா அடே எங்க அப்பா பேய். உங்களுக்கெல்லாம் பயம் இல்லையா? எங்க அப்பா பெரிய நக்கீரர் பேயா இருக்கும் போல. சாகிறதுக்கு முன்னாடி அந்த வேலை செஞ்சே செத்துருக்கும் போலப்பா அவன் பேய். ஆமா, அந்த மாதிரி பொம்பளையில கட்டியிருப்பாரு. அதனாலே சீக்கிரம் நாக்கு தள்ளி பார்க்க சிறு வயசு மாதிரி இருக்கு. ஒன்னையுமே காணாமே எல்லாம் வெளியில. ஏங்க கவனிச்சிங்களா? அவருக்கு அதுவே அவ்வளவு பெருசுனா, நாக்கே அவ்வளவு பெருசுனா, அதெல்லாம் எவ்வளவு பெருசா இருக்கும். இதெல்லாம் நல்லா புரியுது. 1வது 2வது கூட படிக்க மாட்டேன். மஸ்த புடுங்குற மாதிரி சிரிப்பு வேறே இல்ல. காப்பு இங்க வேற அவங்கள எல்லாம் சொல்லி கெடுத்து வச்சிட்டாங்கப்பா வயலுகளை. இங்க வேற ஓசு ஓசு கப்ளிங்கன்ட்டு. ஹலோ என்னைய பிடிக்க ஆசைப்பட்டா சூழப்பத்தனுக்கு சவால் விட்ட வீரப்பத்தன் தான் நானு. சாத்தையா எல்லாரும் அங்க வர்ற வழியில செத்தாங்க. ஆனா அந்த பிரபாகர இங்க வந்துதான் சாகணும். அப்பதான் இந்த வீரபத்திரனோட அருமை
இந்த தமிழ்நாட்டு மட்டுமில்ல எல்லா நாட்டுக்கும் தெரியும்டா. சந்தன மரத்தை எல்லாம் எங்கடா கொண்டு போறீங்க? எல்லாத்தையும் வித்து காச்சாக்கணும். தம்பி, இந்த காட்டுக்குள்ள தனி அரசாங்கமே நடத்திக்கிட்டு இருக்கேன்னா என்ன காரணம்? எல்லாம் அந்த மக்கள் நம்ம வச்சிருக்க மேல பயம் தாண்டா. சாத்தையா அப்புறம் நீ போட்டுறாத. எல்லா காட்டுக்குள்ள நீங்க அரசாங்கமே பண்ணுவீங்களா? எல்லா மாவட்டத்திலையும் சரி, நாடக நடிகர் சங்கத்திலையும் சரி, வீரப்பன் வேஷம் செய்யற ஒரே ஒரு ஆளு கேஆர் சுரேஷ் ராஜா கரூர் பப்புன். இந்த வேஷம் செய்யறது அவர் ஒரு ஆள் மட்டும்தான் செய்வாரு. மற்ற யாரும் செஞ்சு நாங்க பார்த்ததில்லை. நாடகரங்க உங்களுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சொல்லிட்டு இருக்கும் போதே சூத்துவத்தி உள்ள போயிருச்சு பாரு. உள்ள ஒண்ணுமே காணா. அதேங்கப்பா, நான் இந்த மாதிரி துப்பாக்கி நான் எங்கேயும் பார்க்கலையா? ஊருக்கு தூக்கிட்டு வர்றாரு துப்பாக்கி. ஆனா அந்த துப்பாக்கில தோட்டா எங்க இருந்து வருதுன்னு தான் தெரியல. அது எங்க இருந்து வருதுன்னு எனக்கு தெரியும். போன தீபாவளிக்கு வெடிக்காத வெடிலாம் கொய்யால கொண்டு வந்து இங்க வெடிக்கிறியா லூசு போய்? அதான் வேற ஒன்றும் இல்லை. அதுக்காகவே வெடிக்காகவே தனியாக காசு போட்டு இதுக்கெல்லாம் யார் காசு தரா? அதான் தரமாட்டாங்க. எல்லாம் ஸ்பெஷலாக நம்மளே வாங்கிக்க வேண்டியது. என்ன சொல்கிறீங்க? அதனால் மறுபடியும் அவரை வர்ணித்து கூப்பிட்டு பார்ப்போம். இந்த மெண்டல் மாதிரி ஏதாவது ஒரு வேஷத்தில் வச்சுன்னு வச்சுக்க, அடித்து துரத்தி விட்டுருவோம் ஊருக்குள்ளே. சரியா? ஆமாம். முதல்ல நாக்க தொங்க போட்டு வருது, அப்புறம் கையில் இவ்வளோ நெடுகமை எடுத்துக்கிட்டு வருது. வரும்போதெல்லாம் ரொம்ப வளர்த்தியாக வருது. ரொம்ப நெடுகும். ஆளுக்கும் ஜெயிஸுக்கும் சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு எச்சி ஊரு. ஆமாம், எனக்கு எச்சி ஊரு. நீ எப்படியே வந்து எச்சி நக்கு. ஏ மல்லி பூ வச்சு வச்சு வாடுதே. என்ன பண்ணாலும் வாட்சி பண்ணாங்க. யாரு நினைச்ச? பாத்துக்க, நான் அந்த பாட்டு பாடல. நீ பாடு. எனக்காக ஒரு பாட்டு பாட மாட்டியா? என்னவா பாடணும்? ஏதாவது பாடு. உங்களுக்கு பாடாமையா? என்னை வர்ணிச்சு சொல்லுங்களேன். உங்களை வர்ணிச்சா? என்ன அப்படி சொல்றீங்க? நிறைய என் தம்பி இந்த இடத்துல உட்காந்துருந்தா சூப்பரா வர்ணிச்சிருப்பியான். எந்த தம்பி? எடுபட்ட வேலை காணா. ஆமா, எங்க வர்ணிங்க? நீ ஒன்னும் வர்ணிக்க வேணாம், ஏழை நான் கூப்பிடுறேன். அதனால எப்பத்தான் வருவீங்க? உள்ளோ ஏங்குது. என்ன உள்ள ஏங்குதா? உள்ள வீங்குது. ஓதமா கீதமா இருக்க போது கீழே குனிஞ்சு பாரு. ஏ மச்சா 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல உண்மையில தானே சவச்சேனே. மச்சா 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல உண்மையில தானே சவச்சேனே. நாம முடிஞ்சு பட்டு வச்சு உறவுக்காக காத்திருந்தே உறவுக்காகத்தான். எப்பத்தான் வருவீங்க? உள்ள ஏங்குது. அந்த ஒரு நடிக்காக உசுறு வாழுது. மச்சா 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 ஆசை மச்சானே, அழகு செல்ல உண்மையில தானே சவச்சேனே. ஆஹா, டான்சர்னா இப்படி எல்லாவோ இருக்க வேணும். டான்சர். ஆஹா, இவள் நடை அழகும், இவள் உடை அழகும், இவள் பின்னல் மண்டையா. ஆஹா ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறார். இவள் மண்டை அழகும், இவளுடைய தொண்டை அழகும், இவளுடைய அந்த கெண்டை அழகும். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறார். ஆஹா, இவள் ஒரு சிற்பி செதுக்காத பொற்சிலைப்பா. பொற்சிலைப்பா ஐயா, பொற்சிலை. அதெல்லாம் இல்லைன்னா அவங்க நாட்டத்தை கூட்டிட்டு வருவாங்களா? இவள் வருவாளா, இவள் வருவாளா, என் உடைந்து போன நெஞ்சை விட்ட வைக்க இவள் வருவாளா, இந்த பள்ளமான பள்ளம் வெள்ளமாக இவள் வருவாளா, கண்ணோடு நான் கண்ட பண்ணங்கு போக குடிதாரின் கூடாத பாகங்கள் பால்கள் தரும் 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 வருவாளா, இவ்வளவு அழகா இருக்கிறாள். சொல்லிட்டே இருக்கலாமே, அழகா ரசிச்சுட்டே இருக்கலாம். பெண் என்றால் இதுவல்லவோ பெண். ஏய், நல்லா சொல்லியா? இதுவல்லவோ பெண். ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ள சுட்டுகின்றது, அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றது. அது சொல்ல வந்தேன் அது உன்னிடத்திலே, வார்த்தை ஒன்றும் இல்லை அது என்னிடத்திலே. அடக்காதல் இதுதானா? இவ்வளவு அழகா இருக்கிற
இருக்கிறாள். ஆஹா, வர்ணிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்குது. மணிவண்ணா, மணிவண்ணா, இந்த பிள்ளை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ, நீந்துகின்ற குழலோ. மாதுளையில் பூ போலே மயங்குகின்ற இதழோ, மாதுளையில் பூ போலே மலருகின்ற இதழோ, வானிடமும் வீணிடமும் மயங்குகின்ற விழியோ. நிலவு ஒரு பெண்ணாகி உழவுகின்ற அழகோ. ஆஹா, ஆஹா. அருமையான பாட்டு. ஆனா டிஎம் சௌந்தரராஜ் மாதிரி நமக்கு வாய்ஸை கடவுள் கொடுத்துருக்காரா? இல்லையே, ஷானி தள்ளிரும் போல இருக்கு. அதனால நமக்கு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். அருமையான புள்ளப்பா. இந்த பிள்ளை பார்த்தா சொல்லிட்டே இருக்கலாம். இருந்தாலும் இப்ப கடைசியா பாடின பாட்டு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்காக எழுதிய பாடல் உழவன் சுற்றி வாலிபன் படத்துல. அதே போல் எம்ஜிஆர் எல்லாத்துக்குமே தெரியும், அவருடைய நடிப்பு எல்லாத்துக்குமே தெரியும், அவருடைய தொண்டு என்னன்னு தெரியும். ஆனால் அவருடைய பேச்சு எல்லாரும் கேட்டிருப்பாங்க. அவருடைய குரலை இந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் அவர் மாதிரியே பேசி காட்டுறேன். எல்லாரும் மக்கள் எல்லாம் ஜோரா கைதட்டணும். கைதட்டு வாங்கி தர வேண்டியது பாப்பா. பாப்பா, நீங்க அருமையா பேசுங்க. நீங்க பேசும்போதே அவங்க கைதட்டு கொடுத்துருவாங்க. எக்கோ கொஞ்சம் லைட்டா எக்கோ வைங்க. லைட்டா சாமான உள்ள வைங்க. இந்த சாமனமா எஸ்மரைக்குளம் எம்இடி ராமச்சந்திரன் கருப்பாய் அவர் குடும்பத்தின் சார்பாக டான்ஸ் காமி அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாக ராமச்சந்திரன் கருப்பாய். ராமச்சந்திரனா? ராமச்சந்திரனா? எவ்வளவு துணி தெரியுமா? கருப்பாய். கையை கூலி மட்டும் 2000 3000 வாங்குறாங்க. எனக்கு அன்பளிப்பு அளித்த அண்ணா அவர்களுக்கும். என்ன உனக்கு மட்டும் அன்பளிப்பு கொடுக்குறாங்களே? என்ன என்ன ஊரை விட்டு ஒதுக்கியா வச்சிருக்கு? உனக்கெல்லாம் கொடுக்கல, டான்ஸ் பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுப்பான். அப்படியா? ஆமா. சரி, அங்க வச்சிருந்தா இங்க வாங்கிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில. வாங்க வா. மீண்டும் டான்ஸுக்காரங்க தான் கருப்புச்சாமி ராசி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக இந்த 100 ரூபாய் அன்பளிப்பு. ஐயோ, என்ன வாங்கிட்டே இருக்கிற? என்ன விஷயம்? குடுத்துச்சியா? கருப்சாமி. இன்னொரு பேர் என்னமோ சொன்னாங்க, ராமலிங்கமா, ராஜசேகர் அவர்கள் எனக்கு அன்பளிப்பு அளித்துள்ளார். அன்பளிப்பு அளித்த நல்ல உள்ளத்திற்கு நன்றி 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 கலந்த வணக்கம். ஒரு அழகான பாசி வாங்கி தர்றேன்னு சொல்லி எல்லா பணத்தையும் அவுத்து விட்டு. அப்ப தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியா பேசுறேன். கைதட்டு வாங்கி தரணுமா? மைக் செட்டுக்காரன் இருக்கோ? உண்மையா சொல்ல, சத்தியமா சொல்ல, என் உயிர் மேலான என் அன்பு உடன் பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தங்க, உங்க அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க, என் அண்ணா நாமம் ஓங்குக. மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பேன். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். அனைவருக்கும் நன்றி. சிறப்பா வாழணும், சிந்தித்து கொண்டே வாழணும். என் தமிழ்நாட்டு மக்களுக்காகவே என்னுடைய உயிர் இருந்தாலும் மறைந்தாலும் உங்களுக்கு என்னுடைய பெயர் நினைத்து கொண்டே இருக்கும். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். அருமை அருமை அருமை. சூப்பர் சூப்பர் சூப்பர். அதான் கை தட்டுறாங்களே, அப்புறம் என்னங்க? அடுத்தபடியா பேசுங்க. பாத்தீங்கன்னா கைதட்டு கொடுக்குறாங்கல்ல, அதுதான் மிகப்பெரிய, அதுதான் பெரிய ஒரு அன்பளிப்பு. அந்த அளவுக்கு ஏதோ ஒரு அளவுக்கு நான் செய்யறேன். வர்றாங்க வர்றாங்க, உங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு கட்டோட எடுத்துட்டு வர்றாரு. கொடுங்க. புதுசா வீடு கட்டிட்டு இருக்கேன், 2 ஜன்னல் வாங்கணும், கொடுங்க. ஆமா, எல்லாம் அவர்கிட்டயே வாங்க, அவரே ரொம்ப வளர்த்து வச்சிருக்கிறாரு. தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாதிரி பேசுறதுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு. அடுத்து யார் தெரியுமா? மிக சிறப்பாக தமிழகத்தை ஆண்டு மறைந்த ஐயா டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் பேசியிருந்தால் சூப்பர் சூப்பர். அவருடைய முத்தான வரிகளில் எவ்வளவு அழகாக பேசியிருப்பார். அவரோட பேச்சு எப்படின்னு பாருங்க.
அன்பு என்பது 3 எழுத்து, தமிழ் என்பது 3 எழுத்து, எனது கட்சி என்பது 3 எழுத்து. இந்த கட்சியை உருவாக்கி தந்த அண்ணா என்பது 3 எழுத்து. நன்றி என்ற 3 எழுத்தை சொல்லி விடைபெறுகிறேன். தமிழ் வாழ்க, என் தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க. அருமை 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 சூப்பர் சூப்பர். என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாய்ஸ் பேசியதற்காக ஆர் நவநீத கிருஷ்ணன் அவர்கள் பபுன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் நன்றி அன்பளிப்பாக. நன்றி நன்றி நன்றி. சரிங்களா? இதே போல் நடிகர் திலகம் ஐயா செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்திருந்தா எப்படி இருக்கும்? சிவாஜி அவருடைய குரல் எவ்வளவு இனிமையாக இருந்திருக்கும். ஆண்டவன் மட்டும் எனக்கு பறக்கும் சக்தியை கொடுத்திருந்தார். அந்த வானத்தில் இருக்கும் நிலவையெல்லாம் எடுத்து இங்கே தோரணமாக கட்டி தொங்க விட்டிருப்பேன். நான் என்ன செய்வேன்? ஆண்டவன் எனக்கு அந்த சக்தியை கொடுக்கவில்லையே. அப்பா சுமத்தி அன்னைக்கு நான் உனக்கு ஒரு குங்குமச்சிவல் வாங்கி கொடுத்தனே, மறந்துட்டியா? எல்லாரும் நல்லா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நிம்மதியா வாழணும். அனைவருக்கும் நன்றி, அன்பு வணக்கம். வரட்டுமா? சூப்பர் சூப்பர். அருமை 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 அருமை. நன்றி நன்றி நன்றி. இதே போல் பார்த்தா சினிமா துறையில உலக புகழ் பெற்ற நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள். சூப்பருங்க. எம்.ஆர். ராதா குரல் எல்லாம் பேசுறதே ரொம்ப கடினமான விஷயம். ரொம்ப கஷ்டமானது. இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்றேன். பண்ணுங்க. ரத்த கண்ணீர் படத்துல கதாநாயகனாக மிகச் சிறப்பாக பணியாற்றி வாழ்ந்து மறைந்த எம்.ஆர். ராதா அவர்கள் குற்றம் புரிந்தவன் வாழ்க்கைகள் நிம்மதி கொள்வதன் பதே குற்றம் புரிந்த பல குடிகளை பெறாத பெற்ற தாயை என் எட்டி புரைத்தேன். அடே அடே காந்தா, அடே காந்தா, காந்தா அள்ளி அள்ளி குடலடி காந்தா, அள்ளி அள்ளி குடலடி காந்தா. அப்பா அப்பா டேய் ராமா ராமா ஒரு பிடி இருந்தா ஐயா, பிடி இல்லையா? எனக்கு பிடி இல்லையா? நன்றி என்ற உலகவிடா, நன்றி என்ற உலகவிடா ராமா, நன்றி என்ற உலகவிடா ராமா. அவடா அவடா உன்னை ஆண்ட வேண்டாம் போல வச்சிருக்க, என்னை ஆண்ட வச்சிருக்க. போன போல் போல். அருமை அருமை அருமை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பேச்சுக்காக ஆனைக்குளம் தலையாரி நெப்போலியன் அவர்கள் சார்பாக பப்புன் அவர்களுக்கு இந்த 100 ரூபாய் அன்பளிப்பாகும். ஆனைக்குளம் நெப்போலியன் அவர்களுக்கு மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றி. அன்பு அன்னார் தலையாடி அன்பிற்குரிய நெப்போலியன் அன்னார் அவர்கள் 100 ரூபாய் அன்பளித்து பாராட்டியுள்ளார். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சூப்பர் சூப்பர். ஏமா அது மட்டுமாம்மா, சினிமா துறையிலே தமிழ் படத்தில் மட்டும்தான் நடிப்பேன், தமிழர்களுக்காக மட்டும்தான் வாழ்வேன் என்று வாழ்ந்து மண்ணை விட்டு பிரிந்தாலும் இன்னும் மக்கள் மனதை விட்டு பிரியாத மதுரை மண் ஈன்றெடுத்த நமது ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இம்மேடைக்கு வந்திருந்தா தன்னுடைய குரல்ல எப்படி பேசியிருப்பாரு? தமிழ்நாட்டில் 50 கோடி மக்கள், இந்த 50 கோடி மக்களையும் ஆட்டு படைக்கிற அந்த வீரபத்திரன பிடிக்காம விட மாட்டேன். எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு. துளசியோட வாசனை கூட மாறலாம், ஆனா இந்த தவசியோட வார்த்தை என்னைக்கும் மாறாதுடா. எனக்கு பிடிச்ச நடிகரும் கூட. அருமை அருமை அருமை. கைதட்டிய அனைவருக்கும் நன்றி. நண்பர்கள் அவருக்கும் இருந்தாலும் இன்னும் வந்து சினிமா துறைக்கு வந்ததிலிருந்து இதுவரைக்கும் சூப்பர் ஸ்டாராக முதல் கதாநாயகனாக இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அன்பு அண்ணார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேடைக்கு வந்திருந்தா அவருடைய குரல்ல எப்படி பேசியிருப்பாரு? பேசுங்க. எங்க போறீங்க? வேலை பார்த்தா போயில கீழே பார்த்தா சும்மா போறது அடிப்பு கண்ணா. பாசா இந்த பாசா ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னா
கூட்டம் சேர்த்தவரெல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டான்னு சொல்றேன். ஆனா இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல, தானா அன்பா பாசத்தால சேர்ந்த கூட்டம். இதை யாரால எவனாலையும் பிரிக்க முடியாது. ஓட்டே போட்டு சொல்றேன். ஆடவன் நல்லவங்களை சோதிப்போம், ஆடா கைவிட போட்டா கெட்டவங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்போம், ஆடா கைவிட்டுருவான். இது எப்படி கிடைக்கிறது கிடைக்காம இருக்காது, கிடைக்காம இருக்கிறது கிடைக்காது. இது ரஜினிக்கு இணையாக நடித்தாரே ரகுவரன். அவரு வில்லன் பத்தியா, ரஜினியோட வில்லன். ரொம்ப நல்ல படத்துல அவரு குரலை கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் தான். எப்படிங்க ரகுவரன் அவர் வந்திருந்தா பேட் நியூஸ், மாணிக் பாசா தம்பி ஆண்டனி ஆண்டனி தம்பி தொழிலுக்கு புதுசு, சும்மா தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் பங்கு வச்சிருந்தா மாவளா அழிச்சிருவேன். ஆண்டனி பாசா 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 பாசா. சூப்பர் சூப்பர். இப்ப காமெடி ஆக்டர், காமெடி நடிகர் மாதிரி பேசுறீங்களா? சிரிப்பு நடிகர் இல்ல, சிரிப்பு நடிகர்களே. எனக்கு பிடிச்ச நடிகர் மாதிரி பேசுங்க. சொல்லுமா. எனக்கு பிடிச்ச நடிகர் யார் தெரியுமா? லூஸ் மோகன். ஆமா அண்ணே, அருமையான நடிகர் லூஸ் மோகன். போதும் போதும் அப்படிதான் பேச. அடுத்தபடியா ஜனகராஜ் மாதிரி பேசி காட்டுங்க. அண்ணன் ஜனகராஜ் அவர்கள். ஒன்னும் கவலைப்படாத கண்ணா, அண்ணாமலா என் தங்கச்சிய நாய் கட்சி கண்ணா, என் தங்கச்சிய நாய் கட்சிப்பா அண்ணாமலா. அப்போ நான் போயிட்டு வந்துப்பா. அடுத்து வைகை புயல் வடிவேல் மாதிரி பேசி காட்டுங்க. மதுரை மதுரை அண்ணார் வைகை வடிவேல். ஆமா ஆமா. ஒன்னும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒண்ணும் இல்லையே. ஆனா நாடகத்துறையில வந்து பல குரல் பேசுறவரு இவராதான் இருப்பாரு. பல குரல் மன்னன். என்ன சொல்றீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேச்சை பாராட்டி பிச்சை சந்திரா அவர்கள் மகள் கலைமணி அவர்கள் சார்பாக, பிச்சை சந்திரன் மகன் மகள் கலைமணி அவர்கள் சார்பாக கலைமணி. நன்றிமா, நன்றி நன்றி. கலைமணியினோட அண்ணனுடைய மகள் பிச்சை மகள் கலைமணி பாப்பா சார்பாக ரஜினிகாந்த் தலைவர் மாதிரி பேசியதற்காக 100 அன்பளிப்பளித்து பாராட்டிய அன்பு குடும்பத்தார்களுக்கு கலைக்குழுவின் சார்பாக நன்றி நன்றி. என்னம்மா என்ன இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளைக்கு என்னன்னு, நீ அந்த பிள்ளையோட ரசிகர்னு. அதாவது அந்த பிள்ளையோட ரசிகரத நீ ரசிக்கிற இல்ல உன் ரசிகர. இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை? பட்டிமன்றத்துல ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சி, பல கலை நிகழ்ச்சியில பார்த்திருக்கலாம். ஆனா நாடகத்துறையில பல குரல் பேசுற பப்புன் அவர்கள்னா எனக்கு தெரிஞ்சு KR சுரேஷ் ராஜா எலும்புக்கூடு இருக்கிற பணத்தை சூத்துவத்தி தான். பணத்தை பூரா ஆமா உங்க காசு என்னைக்காவது வாங்கியிருக்கேன்னு இந்த மேடையில சத்தியம் பண்ணு. அன்பளிப்பு கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? என்னைக்காவது நான் வாங்கியிருக்கேனா? இல்லம்மா அவங்களுக்கு சொல்றேம்மா. அன்பளிப்பளித்த அன்பு இது எங்களுக்கெல்லாம் நன்றி நன்றி. பாப்பா வருமா சொல்லுங்க. அதாவது ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால பெண் இருப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பெண்ணு வேற யாரும் இல்லை, சுமதி தான். இப்படி அடிக்கடி நமக்கு எடுத்து கொடுத்து எதை இப்படி பேசு அப்படி பேசுன்னு எல்லா புகழுமே சுமதிக்கே சேரும். சுமதிக்காக ஒரு கைதட்டுங்க. இந்த அளவுக்கு நான் தெளிவாக நின்று பண்ணுறேன்னா அதுக்கு சுமதி தான் காரணம். அதுக்கு முன்னாடி தெளிவாக நிற்கலையா? அதுக்கு அப்படிலாம் சொல்லாதீங்க. வேற மாதிரி நிற்பம்மா. அப்புறம் ஊரில் வாங்குவீங்க கொடுப்பாங்க. அதனால நான் யார் தெரியுமா? யாருங்க? பக்கத்தில் வாங்க சொல்கிறேன். சொல்லுங்க. பெரிய சினிமா டைரக்டருமா என்ன பூண்டு அதிகமா போட்டாங்களா? சார் 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 என்ன போடுங்க சார். போ போட்ட வரைக்கும் போடு. ஏன் சார் முடியலையா? நாங்கெல்லாம் பச்சை மாத்திரை வச்சிருக்காரு.
கம்பெனி எல்லாம் நாங்கெல்லாம் ஊசி கம்பெனி. யாரு? உனக்கு தெரியாது. டப்பால என்னமோ எப்ப எதை வச்சிருக்கீங்க. செய்யணுமோ அப்பப்ப அதை தான் செய்வோம். எப்ப அந்தந்த வேலைக்கு கப்பு வாங்கணுமோ அந்த கப்பை பெற்றுக்கொள்வோம். என்ன குண்டிகள் ஒரு கப்பா? இருமா, நான் பெரிய சினிமா டைரக்டர்மா. சார் ஆ. என்ன போடுங்க சார். தம்பி மொட்டை தலையா? இந்த என்ன இங்க ஒரு மொட்டை அங்க ஒரு மொட்டை, ஏடா வரிசையா மொட்டையா இருக்குது. என்னடா ஒரே மாதிரி இருக்கீங்க ட்வின்ஸா? மொட்டை சூப்பர் சூப்பர். பாப்பா, ஆ என்னுடைய படத்துல ஆ நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. நான் முடி எடுத்து விட்டேன். ஏன்னா திருப்பதிக்கா பழனிக்கா? டேய், முடி எடுத்துட்டேன். முடிவு. முடிவு. நான் முடிவு எடுத்துட்டேன். ஆ நீங்க தான் கதாநாயகின்னு சொல்லி. அப்படிங்களா? என்னுடைய படத்துல நீங்க தான் நான் தான் கதாநாயகி. கதாநாயகி. நீங்க தான். நான் மட்டும்தான். நீங்க மட்டும்தான். வாயை தயவு செய்து நாய் சூத்து மாதிரி வைக்காம சொல்லுங்க. அப்ப அப்படியா இருக்குது? இந்தம்மா வாயை பத்திலாம் பேசக்கூடாதுமா. அப்படிதான் பேசுவேன். என் படத்துல நீங்க தான் கதாநாயகி. நான் தான் கதாநாயகி. என்னுடைய படத்துக்கு பேரு என்ன? உருளைக்கிழங்கு உருளாய். ஓரமா போய் பேலாயி. நல்லா இல்ல பேர், நல்லா இல்ல. வேற பேர் சொல்லு. வேற பேர் சொல்லுங்க. கர்ணக்கிழங்கு கற்பகம். ஆ. ஆ? கர்ணக்கிழங்கு கற்பகம். ஏன் மார்க்கெட்ல காய் விக்கிற எழுதி வச்சிருக்கியோ? ஆ. வேற பேர் கதைக்கு வாயா. சரி. இருட்டறையில் ஆ. ஒரு மொரட்டு குத்து. ஏய் இதெல்லாம் ஓல்டு படம், அறிவு கட்ட முண்டை சார். என்னப்பா? முண்டை சார் வேணாம் சார். அந்த கால தூக்கு. டேய், இந்த கால தூக்கு. டேய், என்ன கால தூக்குற பொம்பளை காடி? யாரு சொன்ன உடனே கால தூக்கிடுவியா? அறிவு கட்ட முண்டை சார், நீங்க தான் சொன்னீங்க. இந்தமா கால தூக்குறதுல என்ன ரேட்டு தெரியுமா? ஆ. என்ன ரேட்டு தெரியாம தூக்கிட்டாலே அப்படியே சொன்னாங்க. யாரும் தூக்குறாங்க டக்கு டக்குன்னு தூக்காத. என் ரேஞ்ச் என்ன தெரியும்? அதான் அந்த காலத்துக்கு. அந்த காலத்துக்கு. அந்த கால தூக்கு இல்ல. ஆ. அந்த காலத்துக்கு. அந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு. இந்த காலத்துக்கு. அப்படி சொல்றேன் கதை. சரிங்க. அந்த காலத்துல 5 பேரு 5 பேர் பஞ்சில பேண்டாங்களே. அறிவு கட்டவனுங்க, மூளை கட்டவன், முட்டா பைய, லூசு பைய, மொல்ல மாதிரி பைய. ஏன் பஞ்சில பேல்றாங்க சார்? பாத்ரூம் கட்டி பேலலாம்ல. எனக்கு கோவம் வராது. வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? வராது. ஏன் அவரு வந்துச்சுன்னா? சொல்லிட்டாவில்ல வராது. நீ ஏமா? வரவே மாட்டேங்குது. ஆமா. ஆ 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். பஞ்சபாண்டவர்கள். 5 பேர் பஞ்ச பாண்டவர்கள். என்னம்மா கதை தெரியும்? சரிங்க. அந்த 5 பேர் பஞ்ச பாண்டவர்களுக்கு ஒரே ஒரு மனைவி. யாரு? அவள் தான் சொரவதை. போடா பூசணிக்காவத. பூஜனிக்காவதை. மொகர கட்டைய பாரு, திரௌபதி. சொரவதையா? திரௌபதி. திரௌபதி. அவள் தான் பாஞ்சாலி. பாஞ்சாலி. கற்பு கரசி. கற்பு கரசி. அலியா பத்தினி. அடே என்ன? அந்த அம்மாவுடைய புகழ பரப்புறமா. ஆ 5 பேர்த்துக்கு மனைவியா இருந்தாலும் ஆ. அந்த 5 ஆம்பளையை தவிர இன்னொரு ஆம்பளையை ஏற எடுத்து பார்க்க மாட்டாங்க. சார் சார். அதனாலதான் அவங்க பேரு அலியா சார். பத்தினி கற்பு கரசி. என்ன சார் சார் என்ன என்ன? எனக்கு ஒரு புருஷன் தான் இருக்கு, அவங்களுக்கு 5 புருஷன், இன்னும் 4 புருஷன் இந்த ஊருக்குள்ள தேடி கண்டுபிடிங்க. ஏய், ஏய், பொம்பளை புரோக்கரா நானு? உங்களை பார்த்தா புரோக்கர் மாதிரி தான் சார் இல்ல ஆம்பளை இருக்கு. புரோக்கரா உனக்கு? சார் சார் கிளம்பலாம் சார். அடிச்சு சட சட சடன்னு அடிச்சு விட்டுருவேன் பாத்துக்க. என்ன மூத்திரமா? ஏய், சட்டு சட்டுன்னு அடிச்சு போடுவேன். அப்படி சொல்லுங்க. என்ன ஆ. என்ன இங்கிட்டு இருந்த வீர அங்கிட்டு போயிட்டாப்லையா? அங்கிட்டு வைக்கிறாங்க டம்பு டம்னு. இங்க பாருமா அம்மா, கதை என்னன்னு கேளுமா. சொல்லுங்க. அந்த 5 ஆம்பளைக்கு நடுவுல நடுவுல நீங்க ஜட்டியோட வரணும். போடா பொச கட்டவனே. ஐயோ. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நான் வரும்போது தான் சொன்னேன், சரியான பொம்பளை பொறுக்கி பையன்னு. வரும்போது ஜட்டியோட வர சொல்ற. சப்பு சப்புன்னு அடிச்சு போடுவேன் பாத்துக்க. யாரு? நல்லா சப்பரை இல்லையா ஆத்தா? கடிச்சு துப்பிடுவேன் நானு. நீ எப்படி குத்துவ? நான் நக்கு நக்குன்னு குத்திடுவேன். நாடகம் நடக்கணும், அதெல்லாம் 2 செய்யக்கூடாது. அதெல்லாம் வீட்டுல போய் பாத்துக்கலாம். சரிங்க. எதுன்னு கேளுமா, கதையை கேளு. எப்படி? 5 ஆம்பளைக்கு நடுவுல ஜட்டி கிடையாதுமா. ஆ. ஜட்டி மாதிரி அசிங்கமா பேச மாட்டேன். பின்ன அம்மனை குண்டியோட வரவா? ஏய் சும்மா. ஜட்டி இல்லம்மா. அப்புறம்? ஐயோ சொல்லி தொலை. சட்டி, குழம்பு சட்டி. குழம்பு சட்டி. சார் நீங்க சொல்றது மண்பானை. என் கையில் இருந்தா ஏன் பானை, ஆ. உன் கையில் இருந்தா உம். ஏய், உன் உங்க பானை, உங்க உன் பானை. பானை. உனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஹீஹீன் பல்ல கட்டுறேன் பட்டம்பி. என் கையில் இருந்தா ஏன் பானை, உன் கையில் இருந்தா உன் பானை. அந்த பானை எடுத்துட்டு வர்றீங்க. வர்றேன். இப்ப அடுப்பு திடு 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 திடு. பானை எடுத்தோமா பானை. மாங்குயிலே பூங்குயிலே சேதி பொண்ணு கேளு, வாழையில தேடி வரும் நாளு கெட்ட நாளு. மாங்குயிலே நான் இல்ல, அவன்தான். குசு குசுன்னு யாரும் பேசக்கூடாது. நான் அதுக்கு தான் வெஜிடபிள் பிரியாணிலாம் வைக்காதேன்னு சொன்னேன் இந்த பூசாரிட்ட. ஏம்மா ஆ கதை சொல்றேன் கேட்டுக்க. சரிங்க. அடுப்புல பானை வச்சோன்னே அடுப்பு எரிய 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 எரியுதா? சட்டி சூடாயிரும். சூடாயிரும். எப்பவுமே சட்டி சூடான உடனே சூடானே என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? தண்ணியை ஊத்தணும். ஊத்துங்க. தண்ணியை ஊத்துனா ஆ. தண்ணி கொதிக்கும். கொதிக்கும். நல்லா கொதிக்கும் போது கொதிக்கும் போது நீங்க குஞ்ச புடிச்சு நசுக்கிடுங்க. ஏய் அறிவட்ட முண்டை யார பையன். கொஞ்சம்
சாமி நாடகம்டா கிறகம் பிடிச்சோனே ஏய் 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 குஞ்ச பிடிக்க சொல்ற கோழி குஞ்சு ஓ கோழி குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு நாட்டுக்கோழி குஞ்சு குஞ்சா பிடிச்சு எவ்வளவு அழுத்தமா சொல்றேன் பாரு நாதேரிப்பை ஏய் குஞ்சா புடிச்சு குஞ்ச பிடிச்ச உடனே உள்ள வச்சு அமுக்கணும் எதுக்குள்ள என் உங்க அம்மா சட்டிக்குள்ள தண்ணி இருக்கிறது சுடு தண்ணி அந்த வெந்நீருக்குள்ள வச்சு அமுக்கி எடுத்தா அதுக்குள்ள, அப்படியே முடியெல்லாம் பொல 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 பொலன்னு வந்துரும். சுடு தண்ணிக்குள்ள வச்சா பொல பொலன்னு வந்துரும். ஆமா எப்பவுமே கோழி குழம்பு வைக்கும்போது கோழி குஞ்சுல முடி இருக்கப்படா வயிறு வலிக்கும். அதுக்கு குஞ்சுல முடி இருக்க கூடாது. குஞ்சுல முடி இல்லாம சுத்தமா வச்சுக்கணும். என்னைய பார்த்து என்கிட்ட அறி வெட்டணும் சொல்றேன். அங்க ஆம்பளையில பார்த்து சொல்லு தம்பி, அவங்களும் சமைக்க கத்துக்கட்டும். எல்லாரும் இந்த மெசேஜை ஒழுங்கா கேளுங்க. இல்லப்பா எப்பவுமே குஞ்சுல முடி இல்லாம சுத்தமா வச்சுக்கோங்க. கோழி குழம்பு வைக்கும் போது கோழி குஞ்சுடா மண்டையா மண்டையா ஏய் மொட்டை மண்டையா ஏய் குஞ்சு கதையை சொல்லி பயிலில கரெக்ட் பண்ணிட்ட. இல்ல கதை சொல்றேன். கோழி குஞ்சு சுத்தமா வச்சுக்கிட்டு முடி இல்லாம சுத்தமா வச்சுக்கிட்டு சரி குடலெல்லாம் உருவிடணும். குடலை உருவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அப்படியே ஒரு இலவாத்தா வாட்டி என்ன செய்யணும்? சாந்து அரைக்கிற மிளகா சாந்து. நீ பொம்பளை பிள்ளை எப்படி அரைப்ப? மிளகா சாந்து வாய் அப்படி போகுது பண்ணி சூத்து மாதிரி. மிளகா சாந்து அரைமா. மிளகா சாந்து எப்படி அரைக்கணும் தெரியுமா? வேணும். சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா அங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இஞ்சி சோம்பு கிராம்பு சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். அரைச்சு அப்படியே உருட்டி சாந்து எடுத்து குஞ்ச தூக்கி பிடிச்சு நீங்க குஞ்ச தூக்கி பிடிங்க. நான் நல்லா சாந்த உருட்டி உங்க குஞ்சுல வச்சிடுறேன். அவனை செத்தட ஆல் க்ளோஸ். ஏம்மா அம்மா பாப்பா சரி மிளகா சாந்த கோழியில் தடவணுன்னே அப்படியே தூக்கி நான் உள்ள விட்டுருவேன். என்ன சட்டிக்குள்ளமா? என்ன சட்டிக்குள்ள விடியா? பொரிஞ்சு வரும் பாரு. சிக்கன் 65 சிக்கன் 75 என்ன கிரில் சிக்கன் பெப்பர் சிக்கன் லாலிபாப் சிக்கன் செட்டிநாடு சிக்கன் பள்ளிபாளைய சிக்கன் எக்ஸெட்ரா நிறைய இருக்கு. ஆடுவீங்களா? நான் நல்லா சமைப்பேன், நல்லா ஆடுவேன், நல்லா பாடுவேன். ஆமா ஆத்தா தோரமா வாரியா புதிய போச்சு இன்னைக்கு. புத்திய மதுரை சுண்ணாம்பு சதுல விட மாட்டேன். உன் புத்திய எங்க வைக்கிறாரு அப்படி போடியா சூப்பரியா சுரேஷ் அடி அப்படியா ஆத்தா அண்ணா உன் புத்தி